என்ன சங்கர், சத்தம் போடாம காரியத்தை முடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே போன் பண்ணி. என்ன பண்றது, பணம் கொடுத்தா பண்ண சொன்னா பண்ண. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு த்ரில்லிங்கான விஷயம் இருக்கு. த்ரில்லிங்கா? ஆமா, அமைதியா இருக்கிறவன் ஆழமா யோசிப்பான். இப்போ அவன் குழப்பத்தில் இருப்பான், பதட்டத்தில் இருப்பான். எச்சரிக்கையாக நினைச்சுக்கிட்டு தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பான். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சரியா பண்ணி முடிச்சிடலாம். சரியா? சரி. சாந்தி, நீ அவன் ரூம் போ, கதவை தட்டு. அவன் தான் கதவை திறப்பான். ஏற்கனவே பதட்டத்தில் இருப்பான், பயத்தில் இருப்பான். இந்த நேரத்தில் நீ போய் கதவை தட்டினா கன்ஃபியூஸ் ஆயிடுவான். என்னாச்சுன்னு கேட்டானா, என் ஹஸ்பண்டுக்கு தலைவலி, ஏதாவது டேப்லெட் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேளு. அவன் இல்லை ஏதாவது சொன்னா வேற ஏதாவது கேளு. ஆயின்மெண்ட் இல்லை தைலம் அப்படி இப்படின்னு ஏதாவது கேளு. நானும் கரெக்டா தலைவலி மாதிரி அங்கே வந்து நடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ சார்னு சொல்லு, இந்த பாய்சனை முகத்தில் அடிச்சு காலி பண்ணிடுறேன். நீ அவளை காலி பண்ணிடுற. சரியா? ஓகே, இப்பவே வா. ஆமா, நான் விசாரிச்சு பார்த்தேன். அந்த ரூம் பாய் இப்போ வீட்டுக்கு போகிற டைம் தானா, அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. இப்பயே முடிச்சிடலாம். கிளம்பு. ஓகே. சந்தே, இன்னொரு விஷயம், இது தனியான இடம், அக்கம் பக்கம் யாருமே இல்லை, நமக்கு ரொம்ப ஈஸி. இங்கே பார், அவங்க சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க வந்திருக்காங்க. நாம சந்தோஷமா அவங்கள வெளியே அனுப்பிச்சு வச்சிருவோம். புரியுதா? ஓ, என்ன என்ன மேடம், நீங்க என்ன இங்க? அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தலைவலி, அதான். சார் சொல்லியிருந்தா நான் உங்க ரூமுக்கே ஒரு டேப்லெட் கொண்டு வந்திருப்பேன்ல சார். சரி சரி சாரி பிரதர், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், உங்க போனை. சரி சார், நீங்க உங்க ரூம்ல இருங்க, நான் டேப்லெட். ஓகே ஓகே, சாரி சாரி, உங்களோட செகண்ட் டைம் சாரி கேட்குறேன். சாரி சார், சாரி. சாரி சார். சார் நீங்க போய் படுத்துங்க சார். சார் நீங்க ரூம்ல இருங்க சார், நான் டேப்லெட் கொண்டு வரேன். என்னங்க இது? விடு, இது அவனுக்கு காலையில் வரைக்கும் நல்லா இருக்கும்னா என்ன பண்ண முடியும்? பார்ப்போம். கொண்டாங்க நீ, நான் பாய விரிக்கிறேன். ஏன் அவ குனிஞ்சு நிமிர மாட்டாளா? வனிதா, நீ குடு வனிதா. இல்ல பரவாயில்ல, நீ குடுக்கறல. டேய் மூர்த்தி, உங்க அப்பா ஏதாவது போன் பண்ணாரா? பண்ணலமா. உனக்கும் பண்ணல, எனக்கும் பண்ணல. எங்க போறாரு, எதுக்கு போறாருன்னு ஒரு விவரம் சொல்ல மாட்டேங்கிறாருடா. சரிடா, நீயும் போய் படு. அதான் உன் மாமனாரு பட்டு மெத்தையும் தேக்கு கட்டிலையும் சீரா கொடுத்துருக்காருல்ல, போய் படுத்துக்க. ஒண்ணும் தெரியாத ஊதுக்காமல ஒரு படி அரிசி திம்பாலாம். எனக்குன்னு வந்து வாக்கிதுங்களே. குடிக்க தண்ணி வச்சிருக்கேன், குடிங்க. டேய் ரமேஷ், எப்படி அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்த? அனிதாமா அட்ரஸ் சொன்னாங்க. அந்த விவரம்லாம் கரெக்டா சொல்லிடுவாளே. ரமேஷ், சாப்பிடுவாங்க. அப்பா எங்கம்மா? நமக்கு விசேஷம் சொல்ற அன்னைக்கு தானே உங்க அப்பாவுக்கு வேலையை வருமே. யாரோ தெரிஞ்சவருக்கு பிரச்சனைன்னு போயிருக்காரு. நீ சாப்பிட்டு படு, காலையில பேசிக்கலாம் போ. போடா. அண்ணி, அத்தையும் அம்மா வந்தாங்களே, என்ன சொன்னாங்க? ஏதாவது பிரச்சனையா அண்ணி? என்ன நீ நடந்துச்சு? வனிதா அண்ணி, தப்பா எடுத்துக்காத. ரமேஷ்க்கு சாப்பாடு பரிமாறிறியா? ஏன் உனக்கு அது கூட முடியலையாக்கும்? அம்மா வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். வனிதா, அண்ணி என்ன பேசாம சாப்பாடு கூட வைக்காம போயிட்டாங்க? ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா வனிதா? ஒண்ணும் இல்ல, சாப்பிடுங்கறல. அண்ணே, ஏய், இப்ப எதுக்கு அண்ணனை கூப்பிடுற? சும்மா இரு வனிதா. அண்ணே, வீட்டுக்கு அத்தையும் மாமா வந்தாங்களே, என்ன பேசுன?
என்னடா அத்தை மாமான்னு ஏகத்த கேள்வி தூள் பறக்குது. கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? சொல்லுனே, வீட்டுக்கு அத்தையும் மாமா வந்தாங்களே, பரம் விஷயமா என்ன பேசுன? ஏடி முத்திய காமிச்சிட்டா? இப்பதான் வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள போட்டு குத்துட்டியா? ஊம குசுமிக்கு ஒரு அடி பத்தாதடா. சைகையிலே சொல்லிட மாட்டா பாரத போற. நான் எதுவும் சொல்லலங்க. நீ சொல்லாம எப்படி எடுத்து பர்மிஷன் கேக்குறான்? ஏங்க நான் உள்ள வந்து என்னங்க சொன்னேன் சொல்லுங்க. அனுலாவோட சொல்ல என்ன? ஏய் நீ சும்மாடா. போதும். நல்ல நாள் பார்த்து புது வீட்டுக்கு தனி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு பரிசா என்ன ஆசை தீர அடிச்சிக்கல. நீங்க இது கொஞ்சம் வேணாங்க. இம்சை மேல இம்சை கூட்டி இந்த வீட்டு மேல வெறுப்பு வர வச்சிடாதீங்க. ப்ளீஸ்ங்க, உங்களை கெஞ்சி கேக்குறேன். பருப்பு கல்யாணம் தானே உங்களுக்கு பிரச்சனை? அந்த கல்யாணம் நடக்காது. இல்ல அவ உயிரோட இருக்கிறது பிரச்சனையா? சொல்லுங்க. என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவ சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சம் விஷத்தை வைக்க சொல்லிடுறேன். அவ போன எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்ல. ஏய் நடிக்காதடி. புது வீட்டுல பால் போக்கல, என் மனசு பொக்கிட்டு இருக்கு. டேய் மூர்த்தி, உன் முன்னாடி வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டாடா. அவ பேசாம இருக்கும்போதே சனியை சடையை உரிச்சு போட்டு ஆடும். இவ இப்படி பேசுனா துணைக்கு இன்னொரு சனியை இழுத்துட்டு வந்து ஆடுண்டா, பாத்துக்க. ஹலோ, ஏங்க நீங்க போனை கட் பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கிக்கிட்டு இருந்தேன். தூக்க கலக்கத்துல பட்டனை மாத்தி அமைக்கிட்டேன். நீங்க முதல்ல உடனே கிளம்பி இங்க வாங்க. உடனே வா? நான் 2 நாள் லீவு கேட்டு தானே வந்தேன். ஓ, அப்ப கணக்கு பார்த்து தான் வருவீங்களா? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இந்த நிலைமையில இந்த சூழ்நிலையில எதுக்கு உங்களை வேலைக்கு சேர்த்த? நீங்க முதல்ல உடனே கிளம்பி வாங்க. சரிங்க, நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாங்க. மகேஷ், என்னங்க இந்த நேரத்துல பையெல்லாம் எடுத்துக்கிட்டு? அக்கா ஃபோன் பண்ணிருந்துச்சு மகேஷ். அக்காவா? எதுக்கு? இல்ல, மாமா ஃபீல் பண்றாரா, நான் தூக்கி வளர்த்த பையன் என் பேச்ச கேட்கலையேன்னு அழுகுறாரா மகேஷ். அழுகுறாரா? ஆமா மகேஷ், அவருக்கு மட்டும் வருத்தம் இருக்காதா என்ன? மகேஷ், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. மாமா பேசும்போது நான் கண்டுக்காம போனது மாமாக்காக இல்ல, உனக்காக தான். என்னதான் இருந்தாலும் அவர் என் அக்கா புருஷன், எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல. நான் போய் அக்காவையும் மாமாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன் மகேஷ். அப்போ இப்ப கிளம்புறீங்களா? ஆமா, போய் பார்த்துட்டு பேசிட்டு உடனே வந்துடுறேன். நீ தப்பா எடுத்துக்காத மகேஷ். அது சரிங்க, இந்த நேரத்துல போய். ஒன்னும் பிரச்சனை இல்ல மகேஷ், நைட் எல்லாம் பஸ் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி இருங்க, நான் அப்பாயிட்ட வேணா சொல்லிட்டு வரேன். எதுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கா? சரிங்க, அப்பா கேட்டா நான் என்ன சொல்றது? நீ எதையாவது சொல்லி சமாளிச்சிரு மகேஷ். அவர் மட்டும் விசாரிக்க ஆரம்பிச்சாருன்னா பொழுதே விடிஞ்சிரும். நீ பாரு மகேஷ், நீ காலையில எதையாவது சொல்லி சமாளிச்சிடு. என்ன தப்பா நினைக்காத மகேஷ். உடம்ப பாத்துக்கம்மா, நம்ம குழந்தையும் பாத்துக்க. நான் கிளம்பட்டுமா?
எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணு உடனே வந்துடுறேன். ம் சரி, கதவை சாத்திக்க. மலர், மலர், குட் மார்னிங். கச்சேரி கிளம்பிட்டேன். என்னங்க இவ்வளவு நேரம் தூங்கியிருக்க? எழுப்ப கூடாதா? காலையிலே எழுப்புறேன் மலர். ஆனா நீ தான் ரொம்ப டயர்டா இருந்த, அதனாலதான் நான் கச்சேரி கிளம்பிட்டேன். என்னாச்சு மலர்? இல்லங்க, தலைவலி. நைட் எல்லாம் ஒரே கெட்ட கெட்ட கனவு. இருங்க. எங்க கிளம்புற? உங்க கூட கச்சேரிக்கு வரவேனா? என்ன மலர், தலைவலிக்குன்னு சொல்ற, இதோட எப்படி குளிச்சுட்டு வருவ? ஏ மலர், நேத்து வந்த போனை எல்லாம் நினைச்சு பயந்துட்டே இருந்தியா? காலையில எந்திரிச்சு ஃபுல்லா விசாரிச்சுட்டேன் மலர். இது ரொம்ப சேஃப்டியான இடம். டவுனுக்குள்ள தான் இந்த காட்டேஜே இருக்கு. அதுபோல இப்ப தோட்டத்துல வேலை பார்க்க ஆளுகள் எல்லாம் வந்துருவாங்களாம். ரூம் பாயிட்டே சொல்லிட்டேன், அண்ணே நான் கூட இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஒரு பயமும் இல்ல. நீ பாட்டு கதை சாத்திட்டு ரூம்குள்ளே இரு, நான் கச்சேரி போயிட்டு வந்துடுறேன். உனக்கு இன்னும் பயமா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நான் வெயிட் பண்றேன், நீ கிளம்பி வா. ஆனா குளிக்க வேணாம், வந்து குளிச்சுக்கலாம். குளிக்காம எப்படிங்க விசேஷத்துக்கு வர்றது? இல்ல மலர், இப்ப தலைவலிக்குதுங்கிற, இதோட குளிச்சேன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஜுரத்துல போய் முடிஞ்சிடும். சரி, அதான் இவ்வளவு தூரம் சொல்றீங்களா? நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி மலர், பாத்து இருந்துக்க. நான் கச்சேரி முடிஞ்ச உடனே வந்துருவேன், சரியா? சரி, ஒரு நிமிஷம். ஜர்க்கின் எடுத்துட்டு போங்க. இந்த கெட்டப்ல இது வேறயா? நல்லா இருக்கே. சரி மலர், பாத்து இருந்துக்க, கதை தா போட்டுக்க. சரி. வரேன். என்ன சார், கிளம்பியாச்சா? ஆமா தம்பி, பாத்துக்க தம்பி, எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? சார், காலையிலே சொல்லிட்டேன்ல சார், இது நம்ம காட்டேஜ், ஒன்னும் பயம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடும் தம்பி. ஓகே சார், ஒன்னும் பயம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். பாத்து இருந்துக்க. ஏய், அவ மட்டும் தனியா இருக்கிறா. அவகிட்ட ஏதாவது பேசி முதல்ல அவள் ஃப்ரெண்ட் ஆக்கணும். நாங்களோட சேர்ந்து நிற்கிறோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்குறியா? ஓகே. போய் கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஹாய், குட் மார்னிங். எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? தேங்க்யூ. அங்கே நல்ல இடம் இருக்கு, அங்கே எடுத்துறீங்களா? வாங்க. கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. ஸ்மைல் பண்ணுங்க. ரெடி? என்னங்க, நான் ரூமுக்கு போறேன். எங்க ஒரு நிமிஷம். என்னங்க, அவங்க கூட சேர்த்து என்னையும் ஒரு போட்டோ எடுங்க. ஐயோ, எதுக்குங்க? மேடம், ஒரே ஒரு ஃபோட்டோ ப்ளீஸ். போய் சேர்ந்து போ. மேடம், இந்த கேமரா ப்ளீஸ். சேர்ந்து சேர்ந்து இல்லை. ரெடி ரெடி ரெடி, ஸ்மைல். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். பாருங்க, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, அப்ப நான் ரூமுக்கு போறேன். மேடம், ஒரு நிமிஷம். சார் தனியாக கிளம்பி வெளியே போனாங்க, நீங்கள் போகலீங்களா? அவருக்கு இங்க ஒரு கச்சேரி. என்னது கச்சேரியா? அப்போ நீங்கள் ஹனிமூனுக்கு வரலையா? ரெண்டுமே தான். அவர் பேரு கோபி, நாதஸ்வரம் வாசிக்கிறாரு. யூ மீன் மியூசிக்கல் பிளேயர்? ஆமா. உங்கள் ஹஸ்பண்ட் கோபியை நான் மீட் பண்ண முடியுமா? மீட் பண்ணுமா? என்ன விஷயம்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இந்த பாருங்க, என்னை பற்றி நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. நான் ஒரு ஆடியோ கம்பெனி வச்சுருக்கேங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி கேசட் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இப்போது என்னோட இந்த பிஸ்னஸ் பல ஸ்டேட்டில் இருக்குங்க. டிஓ மியூசிக்கல் கேள்விப்பட்டீங்களா? இல்லையே. ஏங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கோபி தமிழ்நாடு தவிர வேற எங்கேயாவது கச்சேரி வச்சிருக்காரா? இல்ல. ஏன் கேக்குறீங்க? ஐயோ, திரும்பவும் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இந்த நாதஸ்வரம் வாசிப்பாரா? கல்யாணத்துக்கு கூட்டம் வருதோ இல்லையோ, இவர் கச்சேரிக்குன்னு ஒரு கூட்டம் வரும். ரொம்ப அருமையா வாசிப்பாரு. அப்புறம் என்ன, கவலையே படாதீங்க. உங்க ஹஸ்பண்ட வேர்ல்டு லெவலில் கொண்டு பண்ண வேண்டியது என்னோட கடமைங்க, என்னோட பொறுப்புங்க.
என்னங்க பாக்குறீங்க? இந்த ஜாகர் விஷன், டாலர் மேந்தி, பாபா சேகல் எல்லாத்துக்கும் கேஸ் போட நான் தாங்க. ரியலி? என்ன மேடம், இவரு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்போ என் ஹஸ்பண்ட் வாஸ்டர் நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க. ரெக்கார்ட் என்ன பிசினஸே பிடிச்சு தரேங்க. என்ன சொல்ல போனா நாசுரசிக்கு இப்போ பயங்கர டிமாண்ட் இருக்குங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? ஏங்க இந்த போலந்துல இருந்து ஒருத்தர் இந்த மியூசிக் ஆமா சூடா காவி சாட்டே பேசலாமா? என்ன சொல்றீங்க? இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? சொல்றோம்ல, வாங்க வாங்க மேடம். வாங்க. சொக்கு சொக்கு, என்னப்பா யோசனை? நான் வந்தது கூட தெரியாம யோசனையில இருக்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, அண்ணன் மயிலண்ணனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பா? என்ன பிரச்சனை சண்டை இருந்தாலும் மயில் என்ன பார்க்காம இருக்க மாட்டான். அவனுக்கு மன வருத்தம் இருந்தா கூட அண்ணன் எனக்கு இதான் தோணுச்சு, இதான் என் கருத்துன்னு சொல்லுவான். இங்க வந்தானே காம பிரச்சனை என்னன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். சரி, அவனை சொல்லி குத்தம் இல்ல, நம்ம வீட்டு சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சுன்னு சொல்லு. அண்ணே, அதான் நேத்தே நான் சொன்னேன்ல, மயிலண்ணன் ஏதாவது ஆத்திரத்துல பேசிட்டு போயிருப்பாருன்னு. அதான் இருக்கலாம்மா, அப்ப இருந்த கோபத்துக்கு அப்படி பேசிருக்கலாம். இன்னும் வரலன்னா அவன் கோபம் தண்ணிலன்னு தானே அர்த்தம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. மயிலண்ணன் கோவம் அவ்வளவு சீக்கிரம் மாறுற கோவம் இல்ல. அதுவும் நேத்து நடந்த விஷயத்துல நம்ம சொல்லவே வேண்டாம். மா, இதை விட எல்லாம் என்கிட்ட கோச்சிட்டு இருக்கான். நீ வேற. ஆமாண்ணே, நீங்க தான் தம்பி தம்பி நீங்க கிடந்து அல்லாடுறீங்க. ஆனா அவங்க கண்டபடி பேசிட்டு. கண்டபடி பேசுறாங்களா? யாரு? அது என்னங்க என்னங்க என்னம்மா பாத்தீங்களா? நேத்து நடந்த அந்த பிரச்சனையில மாப்பிள்ளைய கவனிக்க முடியலன்னு பலகாரம் எல்லாம் சுட்டு அவருக்காக எடுத்துட்டு போனாங்க. ஆனா மாப்பிள்ளை கிளம்பி போயிட்டாருங்க. என்னம்மா, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? சொல்லிட்டாவது போனாரா? எங்க அக்காவும் மாமாவும் தப்பா பேசிட்டாங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, மனசு வருத்தமா இருக்க, கிளம்பி போறேன், அதானே? அப்பா, அவர் உங்ககிட்ட பேசினாரா? அவர் எப்படி சொல்லுவாரு? வந்ததுக்கே அவர் காரணம் சொல்ல, போகும்போது சொல்லிட்டா போறாரு. ஓடுறதுக்கு ஒரு காரணம், கிளம்பிட்டாரு, அவ்வளவுதான். என்னன்னு இது? வீடான வீட்டுல நல்ல நாள் அதுமா ஒரு ரூபா சாப்பிட கூட முடியல. நம்மள பிடிச்ச கிரகம் இப்படி ஆட்டுதே. இல்லம்மா, கிரகத்தை தான் நாம பிடிச்சு ஆட்டுறோம். விடுங்கண்ணே, எது எது விதிப்படி நடக்கணுமோ அது எது நடக்கட்டும். நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நான் கிளம்புறேண்ணே. என்ன, சாப்பிட்டு போலாம் இரு. இல்லண்ணே, நேத்து நைட்டே நான் போயிருக்க வேண்டியது. மனசு சங்கடமா இருந்தது, அப்படியே இருந்துட்டேன். வீட்டுல பிள்ளைங்க வேற தனியா இருப்பாங்க. அது சரி, பிள்ளைங்க கிளம்புறேன். தனியா இருக்கும். கிளம்பு கிளம்பு. வரேன் நீ. வரேன் மகேஷ், வரேம்மா. ஏன் ஜோக்கு, நம்ம வீட்டுக்கு வந்து வாய்க்கிற மாப்பிள்ளைங்க மட்டும் ஏன் இப்படி கேணையா வந்து வாச்சிருக்காங்க? பிறையா இருக்கட்டும், இல்ல இந்த மூர்த்தியா இருக்கட்டும், இப்படி ரெண்டு பேரும் எகனைக்கு மொகனையாவே பேசுறாங்களே. விடுங்கம்மா, எல்லா மனுஷங்க தான், எல்லா மனுஷங்க தான் நம்புவோம். நம்புறதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. இருக்கிற பிரச்சனைகள்ல நாமும் ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுமா. சரி, நான் போய் மயில பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேம்மா. வேண்டாப்பா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நான் எல்லாத்தையும் தாங்கி பழகிட்டேம்மா. உண்மையை சொல்லணும்னா என்னையே எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிற அளவுக்கு நான் பழகிட்டேம்மா. அது ரொம்ப வருஷம் ஆச்சு. அவனுக்கு என்னை விட்டா வேற ஆள் கிடையாதுமா. அதுவும் இல்லாம காமு அழுதது என் காதுலயே ஒலிச்சிட்டு இருக்குமா. என்ன பண்றதுன்னு தெரியாம பரிதவிச்சிட்டு இருப்பான். ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன், ரெண்டு பேரும் போலாம். வரியா? சரி சரி, வா, இருக்கிறேன். இருங்க, நானும் அந்த பலகாரத்துல எடுத்து வந்துடுறேன். கொடு, நான் போய் கொடு, பையன் கொடு, எடுத்து வந்துடுறேன். போ.